யார் தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்கிறானோ அவனை அல்லாஹ் நாசமாக்குவான். ஏன் பெற்றோர்களுக்கு அவ்வளவு ஒரு அந்தஸ்தை இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? 17வது அத்தியாயத்தின் 23வது வசனம், வக்கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நீதமாக நடங்கள். இம்மா எபுலு அன்ன இண்டக்கல் கிபர் அகதுகுமா அவு கிலாகுமா ஃபலா தக்குல்லகுமா உஃபிம் வலா தன்ஹருகுமா, உங்களுடைய பெற்றோர்கள் முதுமை வயதை அடைந்து உங்களிடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை சீ என்று கூட நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். முகம் சுளித்து அந்த பெற்றோர்களை நீங்கள் பேசி விடாதீர்கள். அந்த பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நீதமாக நடங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை 17வது அத்தியாயத்தின் 23வது வசனம். ஏன் அல்லாஹ் அப்படி பெற்றோர்களை உயர்த்தி சொல்லுகிறான்? 31வது அத்தியாயத்தின் 14வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின் வஃபிசாலுஹு ஃபி ஆமைன் அனிஸ்குர்லி வலிவாலிதைக இலல் மசீர், நிச்சயமாக பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். காரணம், பலகீனத்திற்கு மேல் பலகீனம் அடைந்து அவர்கள் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள், மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். 46வது அத்தியாயத்தின் 15வது வசனம், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹன், அவர்கள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு, பலகீனத்திற்கு மேல் பலகீனங்களை சுமந்து அவர்கள் உங்களை ஈன்றெடுத்திருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்களை நீங்கள் நோவினை செய்தால் அவர்கள் நாசமடைந்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார்? தாயிடமிருந்து மகனை எவன் பிரிக்கிறானோ, தாயிடமிருந்து மகளை யார் பிரிக்கிறானோ, தாய்க்கும் பெற்றோர்களுக்கு மத்தியிலே, பெற்றோர்களுக்கும் மக்களுக்கு மத்தியிலே எவன் உறவை முறிக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். திருமணமான பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், திருமணமான ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்காக வேண்டியும் பெற்றோர்களை தூக்கி வீசக்கூடாது. தனியாக சென்று குடித்தனம் நடத்த வேண்டும் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றுமல்ல, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அதற்காக வேண்டி திருமணம் முடித்தா என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி உன் தாயை பார்க்க கூடாது, உன் தந்தையை பார்க்க கூடாது, எந்த காரணத்தை கொண்டு உங்க அம்மா உங்க அப்பா வீட்டுக்கு போக கூடாது. யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். தாய்க்கும் மகளுக்கும் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்குகிறவன், தாயையும் மகளையும் பிரிக்கக்கூடியவன். அல்லது பெண்கள் இப்படி, என்னை திருமணம் முடிக்க வேண்டுமானால் உன்னுடைய தாய் தந்தை யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது பெண்கள் சொல்லுவது, தாய்க்கும் மகனுக்கும் பிரிவினையை உண்டாக்குவது. யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள். பெற்ற தாய்க்கும் பெற்றெடுத்த மக்களுக்கு மத்தியிலே வேறுபாட்டை கற்பித்து பிரிவினைகளை உண்டாக்கி அவர்களுக்கும் இவர்களுக்கு மத்தியிலே பகைமை உணர்வை உண்டாக்குகிறவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.